மனிதர்கள் தம் ஆசையை குறைத்து கொண்டால் அல்லது அறுத்துவிட்டால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆசையை ஒழிக்கவே முடியாது. இச்சை என்பது இயற்கை எழுச்சியே. இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. இச்சித்து அனுபவித்து இச்சை ஒழுங்குறும். இச்சை ஒழித்திட ஏன் முயல்கின்றீரே? இச்சை எழுந்திட காரணம் கண்டிடு. இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இச்சை முடித்திட்டால் பின்விளைவு எண்ணிடு. இச்சை பிறந்ததைப் போல மறைந்திடும் என்றபடி இச்சையே உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. இச்சையின் தத்துவம் அறிந்து அதற்கு ஒத்த சூழ்நிலைகளையும் அதை ஒழுங்காக பயன்படுத்தும் முறைகளையும் வகுக்க முயல வேண்டுமே அல்லாது இச்சையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுதல் அடாது. இச்சையை ஒழிக்கவும் முடியாது.